Hi friends, welcome to another long video. After long days வந்து இந்த long video வந்திருக்கு நம்ம சேனலில். இத்தனை நாள் வந்து ஷார்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணதுனால லாங் வீடியோஸ் வந்து என்னால் எடுக்க முடியல. இதுக்கப்புறம் லாங் வீடியோஸும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னிலேருந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். மார்னிங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை வந்து கடகடன்னு ஓடுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா காலையில் வந்து சாமி கும்பிடணும் அப்படின்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணலாம் வேலைலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வாசலில் வந்து ஃபஸ்ட்டு கோலம் போட்டுடுறேன். கோலம் வந்து பர்ஃபெக்டாலாம் எனக்கு போட தெரியாது. முக்தூரில் போடுறது வந்து அந்தளவுக்கு எனக்கு பர்ஃபெக்டாக வராது. இதே சாக் பீஸ்லனா கொஞ்சம் பர்ஃபெக்டாக நல்லா அழகாகவே போடுவேன். போட்டு முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்து மார்னிங் வந்து ஆஃபீஸ் போகணும் அப்படின்றதுக்காக குளிக்க போயிட்டார். நான் வந்து அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசையும் நான் முன்னாடி நாள் நைட் வந்து சட்னி பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து பருப்பு பொடி இருந்தது தோசைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ அதெல்லாம் இருந்ததுனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சைட் டிஷ் வந்து எதுவும் பண்ணலை. அவருக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டு இங்கே மிஷினில் வந்து துணி போடுற வேலை இருந்தது, அதெல்லாம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். ஏன்னா மார்னிங்கே இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோன்னா மதியம் வந்து ரொம்ப வெயிலாக இருக்குது. அந்த மதிய டைமில் வந்து மாடி கொண்டு போய் காய வச்சுட்டு வந்தோன்னா டீஹைட்ரேட் ஆகிடுது. நல்லா வெயிலில் நிற்கிறதுனால அப்படி ஆயிடுது. ஸோ வந்து மதிய டைமில் வந்து போகிறத வந்து அவாய்ட் பண்ணிடுறேன். காலையிலே போட்டோன்னா சீக்கிரம் போட்டோன்னா காலையிலே கொண்டு போய் காய வச்சுருவேன். அப்படி இல்லைனா ஈவினிங் டைமில் தான் போடுறேன். ஹஸ்பண்டும் சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டார். பாப்பா இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா, இன்னும் எந்திரிக்கலை. ஸோ பாப்பா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி முக்கால்வாசி வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து அந்த மாதிரி தான் பிளான் பண்ணேன். இந்த டிவி டேபிள் வந்து டெய்லியும் க்ளீன் பண்ணுறதா இருக்குது. ஏன்னா பாப்பா இந்த இடத்துல உட்காந்து அவளோட திங்ஸ் எல்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்காளா. ஸோ வந்து கொஞ்சம் டஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால அவளுக்கும் வந்து க்ளீன் பண்ணால் தான் கொஞ்சம் விளையாடுறதுக்கு வந்து நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். வீடு பெருக்கி துடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். நேற்று தான் வந்து மாப் போட்டிருந்தேன் வீடு. பட் அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் வச்சு பாப்பா விளையாடுறதுனால அழுக்கு வந்து சேர்ந்துருச்சு. அதனால் இன்றைக்கும் மாப் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். நமக்கு வீட்டில் எப்பயுமே நிறைய வேலைகள் வந்து இருந்துகிட்டே தாங்க இருக்கும். க்ளீனிங்காக இருக்கட்டும், இல்லை சமைக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம கண்டினியூஸாக பண்ணக்கூடிய வேலைகள். குழந்தைங்கள வச்சுட்டு அதை பண்ணுறது வந்து ரொம்பவே பெரிய விஷயம் தான், தனியாக மேனேஜ் பண்ணுறது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து டைம் வந்து பிளான் பண்ணி பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து அது பெருசாகவே தெரியாது. நான் வந்து பாப்பா இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு கஷ்டம் தெரியல. பட் பாப்பா பேபியாக இருக்கும் போது வந்து ஒரு 8 months 9 months பேபியாக இருக்கும் போதெல்லாம் வந்து நான் வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி சிம்பிளாக தான் பண்ணிப்பேன். காலையிலே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வேலையெல்லாம் முடிச்சிடுவேன். லஞ்ச் எல்லாமே காலையிலே முடிச்சிடுவேன். நைட் வந்து ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது அவர்கிட்ட பாப்பா விட்டுட்டு நான் அந்த டைமில் வந்து டின்னருக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிப்பேன். அங்கமணி, குட் மார்னிங். குட் மார்னிங். குளிக்கலாமா? ஏம்மா? தம்பியா? சரி, தம்பி வரத்துக்குள்ளே நீ குளிச்சுட்டு ரெடியாரு. தம்பி வரத்துக்குள்ளே நீ குளிச்சுட்டு ரெடியாகு. தலைக்கு வேணாம், உடம்புக்கு. நேற்று தானே தலை குளிச்சோம். உடம்பு குளிச்சுப்போ, சாமி கும்பிடலாம். ஓகேவா? சொல்லுமா. தலை குளிக்கிறியா? சரி வா. பாப்பா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாப் போடுற வேலையெல்லாம் முடிச்சிடணும்னு பார்த்தேன். பட் பாப்பா வந்து அதுக்குள்ளே எந்திரிச்சிட்டாங்க. அதனால் பாப்பாவை பார்த்துக்கிட்டே தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். வீட்டுக்கு ஃபுல்லாக வந்து பெருக்கி மாப் போட்டு முடிச்சுட்டு பாப்பாவையும் நான் வந்து குளிக்க வச்சுட்டேன் கையோட. ஏன்னா காலையில் வந்து சாமி கும்பிட்டு சாப்பிட்ணும் அப்படின்றதுனால காலையிலே வந்து பாப்பாவை வந்து குளிக்க வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் லேட் ஆகுமே அப்படின்றதுனால பூஸ்ட் வந்து போட்டு கொடுத்துட்டேன். எப்பயுமே வந்து பாப்பா கிட்ட கேட்டுட்டு தான் போடுவேன், பூஸ்ட் வேணுமா இல்லை பால் வேணுமா, அவளோட சாய்ஸ் தான் இதெல்லாம். ஸோ சில டைம்ஸில் வந்து பாலே வந்து குடிக்க மாட்டா. அப்படியே நான் பூஸ்ட் போட்டு கொடுத்தாலும் குடிக்க மாட்டா. நான் வந்து அந்த டைமில் கண்டிப்பாக டென்ஷன் ஆவேன். ஆனால் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கூலாக சரி
சரி விடு, அவளுக்கு பிடிக்கலன்னா விடு, எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணுற அப்படின்னு என்னை வந்து சொல்லுவார். சம்டைம்ஸ் வந்து எனக்கு அது ஏற்றுக்க முடியல. ஏன்னா காலையிலே வந்து எந்திரிச்சு வந்து பால் குடிக்கல, வெறும் வயிறோடு இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிப்பேன். ஆனால் அவர் வந்து அவளுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணட்டும், நீ ஃபோர்ஸ் பண்ணார் எந்த விஷயத்துலையுமே அப்படின்னு இப்போ வரையுமே வந்து அவளுக்கு அந்த ஃப்ரீடமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து இதில் வந்து கரெக்டாக இருப்பார். பேரண்டிங் பொறுத்த வரையுமே 2 பேருமே வந்து ஒரே மாதிரி யோசிச்சோன்னா வந்து அந்த எது நம்ம பண்ணுறது கரெக்டு தப்பு அப்படின்றது ஆப்போசிட் சைடில் சொல்கிறதுக்கு வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து அப்படி தான், ஒன்று நான் எதாவது தப்பு பண்ணேன்னா அவர் சொல்லுவார், அவர் எதாவது தப்பு பண்ணாருன்னா வந்து நான் சொல்லுவேன். ஸோ எப்பயுமே ஆப்போசிட்டாக இருந்தால் தான் அது வந்து கொஞ்சம் த்ரில்லிங்காக நல்லா போகும் லைஃபே. நாங்கள் வந்து அப்படி தான், எங்கள் விஷயத்துலேயும் சரி பாப்பா விஷயத்துலேயும் சரி அப்படி தான் இருக்கும். ஸோ துணியை போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் மேலே கொண்டு போய் மாடி கொண்டு போய் காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் தான் போயிருந்தோம். மார்னிங் பார்த்திங்கன்னா டைம் வந்து நான் மாடிக்கு போகும்போது ஒரு 9:30 9:45 சம்திங் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த டைம்லேயே பார்த்திங்கன்னா எவ்வளோ வெயில் அடிக்குது பாருங்கள். மதிய டைம்லலாம் இன்னும் எவ்வளோ வெயில் இருக்கும்ன்ட்டு இதிலே நம்ம பார்த்தா தெரியும். ஸோ அந்தளவுக்கு வெயில் அடிக்குது. இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்பயுமே மாடிக்கு போனால் அந்த மணத்தக்காளி பழம் வந்து பறித்து கொடுக்க சொல்லி பாப்பா வந்து கேட்பாள். ஸோ வந்து அவளுக்கு அந்த பழத்தை பறித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடி இருக்கிற இடத்துக்கு வந்து போயிட்டுருக்கேன். அங்கே பார்த்திங்கன்னா அந்த மாடியில் வந்து இந்த சம்மர்லேயும் வந்து நிறைய பூக்கள் வந்து நல்லா பூத்துருந்தது, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. ஸோ மாடிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நானும் குளிச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கான வேலையெல்லாம் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். விளக்கேற்றி சாமியும் கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே நானும் பாப்பாவும் சாப்பிட்டோம். அரௌண்ட் 10:15 அந்த மாதிரி ஆயிடுச்சு டைமிங். லேட் ஆகிடுச்சு இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு. ஸோ பரவாயில்ல, காலையிலே வந்து இந்த சாமி கும்பிட்டு நம்ம அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும், மைண்டு நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் எனக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை, பாப்பாவுக்கு வந்து பொடி தோசை, எனக்கு வந்து நான் சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். பாப்பாவுக்கு ஊட்டிட்டு அப்படியே நானும் இங்கே வந்து சைட் பை சைட் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட்டு. அதுக்கப்புறம் கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா ஒரே அடம், அதனால் கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். கடைக்கெல்லாம் போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் லஞ்சுக்கான ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். லஞ்சுக்கு வந்து முன்னாடி நாளே வந்து இந்த சன்னாவும் பட்டாணியும் வந்து ஊற வச்சுருந்தேன். அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து லஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். புலாவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கான ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு இதை வேக வச்சுட்டோன்னா வெங்காயம் தக்காளி கட் பண்ணுறதெல்லாம் அந்த டைமில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதை வேக வைக்கிறதுக்கு வந்து குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி, அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி வேக வைக்கிறேன். நான் கடைக்கு போகிற டைம்லலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயில். ஆனால் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பாருங்கள் க்ளவுடியாக இருக்குது, நல்லா மழை வர மாதிரி இருந்தது. பட் கொஞ்ச நேரத்துலேயே கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இங்கே வந்து புலாவ் செய்கிறதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து காலியாகிடுச்சு. ஸோ ஊருக்கு போகிறதுனால வந்து அரைச்சி வைக்கலை. ஏன்னா ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு தேவையான அளவு பல்காக வந்து அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அரைச்சி வைக்கலாம். அதனால் இஞ்சி பூண்டு தனியாக உரித்து தட்டிகிட்ருக்கேன் இங்கே. இந்த புலாவ் பார்த்திங்கன்னா கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அண்டு எப்பயுமே வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம் இந்த மாதிரி கொடுக்குறது பதிலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அது இல்லாமல் அந்த சன்னா பட்டாணி இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இங்கே வந்து நான் லஞ்சு வந்து ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டேன். லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்பயுமே வந்து ஆஃப்டர்நூன் வந்து பாப்பா வந்து தூங்க வைப்பேன். மதியம் பாப்பா தூங்குகிற டைமில் பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணுறது, வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது, அதுக்கப்புறம் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைலாம் நான் வந்து பண்ணிகிட்ருப்பேன்.
பாப்பாவுக்கு வந்து இப்போ வந்து ஆல்ஃபபெட்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம தனியாக உட்கார வச்சு சொல்லிக் கொடுக்குறது வந்து இந்த டிவியில் வந்து பிக்சர்ஸோடு பார்த்து அவங்களுக்கு கற்றுக்கிறது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கொஞ்சம் இன்வால்மெண்ட்டோடு அவங்களும் வந்து தெரிஞ்சுப்பாங்க. நான் இந்த விஷயத்துலலாம் வந்து அவ்வளோ ஃபோர்ஸே பண்ண மாட்டேன். இதை வந்து உட்காந்து படிக்கணும் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஃபோர்ஸே பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி சொல்லிக் கொடுத்தோன்னா அது மேலே இன்ட்ரெஸ்ட்டே வராது அவங்களுக்கும். நம்ம மேலே ஒரு மாதிரி பயம் வந்துடும். ஏன்னா நாம் சின்ன வயசுலலாம் வந்து நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்து இந்த படிக்கிற விஷயத்துலலாம் வந்து கொஞ்சம் பயந்துட்டு தான் வந்து நம்ம அந்த மாதிரி தான் இருப்போம். ஸ்கூலில் நடக்கிறது, டியூஷனில் நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லவே கொஞ்சம் பயமாக இருக்கும். ஸோ நான் வந்து அதுக்கெல்லாம் வந்து பாப்பாவுக்கு வந்து இடம் கொடுக்கக்கூடாது. அவள் எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும். ஸ்டடீஸில் அவளோட பர்சனல் எல்லாமே, பர்சனல்னு சொல்ல முடியாது, இந்த வயசில் வந்து பர்சனல்லாம் இல்லை, பட் இருந்தாலும் ஃப்யூச்சரில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த விஷயத்தில் வந்து உட்காந்து படி, நீ வந்து ஏபிசிடி கற்றுக்கோ, 1 2 3 கற்றுக்கோ, நான் எப்பயுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். அவள் எப்போ கற்றுக்கிறாளோ ஸ்கூல் போய் அவளே வந்து கண்டிப்பாக கற்றுப்பா. அந்த டைமில் நாம் வந்து அவளுக்கு வந்து கரெக்டாக வந்து இந்த ஃப்ளோ வந்து கொண்டு போனாவே போதும். அந்த மாதிரி தான் நான் எப்பயுமே யோசிப்பேன். இப்போ வந்து நைட் டின்னருக்கு வந்து இந்த சாம்பார் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். டிஃபன் சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ரெசிபி வீடியோ வந்து நான் என்ன டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஷார்ட்ஸில் தான் போட்டிருப்பேன். இந்த சாம்பாரில் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அந்த சாம்பார் வந்து ரொம்ப சுவையாக வந்து கொடுக்குற விஷயம் வந்து இந்த சாம்பார் பொடி தான். அது வந்து ஃப்ரெஷ்ஷாக வறுத்து மசாலா வந்து அரைச்சி வைக்கும் போது வந்து டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த சாம்பார் வந்து ஒரு டைம் வந்து செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் வேறு எந்த சாம்பாருமே நீங்கள் செய்ய மாட்டீங்க. இந்த சாம்பார் தான் கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நைட் டின்னருக்கு வந்து தோசையும் சாம்பாரும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ.